வணக்கம். இனிய கனடா வணக்கம். 2025 ஆண்டிலே இன்று 9வது மாதத்திலே 16வது நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறப்பாக அமைய இனிய வாழ்த்துக்கள். மனிதனின் வாழ்க்கை எப்போதுமே ஒவ்வொரு நிமிடங்களும் மாற்றத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நேற்றைய தினம் ரொம்பவுமே அட்டகாசமாக இருந்தேன். நேற்றைய பின்னேரம் சாதுவாக தடுமலாக்கிவிட்டது. அந்த இருமல், தடுமல், தும்மல் வந்துவிட்டது. இந்த காலத்தின் மாற்றம், காலம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். காலநிலை இரவிலே குளிர்கின்றது, பகலிலே வக்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் அது காலநிலைக்கேற்ப இந்த மாதத்தில் அப்படித்தான் இருக்கும். அதற்கேற்ப நாங்கள் சரியான உடுப்பை போடாமல் சென்றால் நிச்சயமாக இப்படித்தான் ஏற்படும். குரல் எல்லாம் மாறிவிட்டது. நாளை சரி வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் இன்று வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். என்னவென்றால், இப்போ ஒரு மரம் வீட்டுக்கு உள்ளுக்கே இருக்கின்ற மரத்தை வெளியே வைத்து விட்டால் இந்த காலநிலை மாற்றத்திலே பழுதாகிவிடும். அதுபோல் தான் நாம் ஒரே காலநிலையில் எப்போதுமே எங்கள் உடம்பை வைத்திருந்தால் எந்த சுவையினமும் எங்களை நாடாது. அதாவது வெளியில் உள்ளுக்குள் வீட்டுக்குள் என்ன காலநிலையில் எங்களது உடம்பு இருந்ததோ அதற்கேற்பது போல் எந்த காலநிலையாக இருந்தாலும் வெளியே செல்லுகின்ற போதும் நாங்கள் 2-3 உடுப்புகளை போட்டு தலையிலே தொப்பி போட்டு அழகாக சென்றோமானால் நிச்சயமாக இப்படி எனக்கு ஏற்பட்டிருக்காது. எல்லாமே சொல்லுவார்கள், கண் கெட்ட பின்பு தான் சூரிய நமஸ்காரம் என்று எங்களது மூதாரியார் சொல்லி வைத்தது போல் செய்வதில்லை. என்ன செய்ய, உண்மையை சொல்ல போனால் நாங்கள் எல்லோருமே காலையில் செல்லுகின்ற உடுப்போடையே பின்னிரமும் செல்லுவோம் வருவோம். காலையில் மத்திய நேரங்களில் வக்கையாக இருப்பதால் அதிக உடுப்பை போட முடியாது. பின்பு அந்த காலநிலை மாற்றத்துக்கு நாம் சுகீனமாகி விடுவோம். என்ன செய்வது? மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.